திருப்பலை விட கந்தர் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் திருக்கோயில் திருப்பரங்குன்றம் அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் 2010 மட்டும் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று தொடர்ந்து 14 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு மீண்டும் முருகன் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக அறநிலையத்துறை முடிவு செய்து பணிகளை செய்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த அடிப்படையில் நாளை மறுதினம் எங்கள் தலைமை காலை கும்பாபிஷேகத்தில் விழா நடைபெற இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு மக்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வணங்குகிற எண்ண உணர்வோடு தமிழகம் முழுவதும் பல்வேறு பக்தர்கள் இன்றைக்கு திரண்டு வந்து ஏனென்றால் திருப்பரங்குன்றம் கோயில் என்பது திருமணங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய கோயில். அதிகமான திருமணங்கள் நடக்கக்கூடிய கோயில்களிலே நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் உண்டு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பட்ட கோயில் சிறப்பான அந்த திருக்கோயிலில் இன்றைக்கு குடமுழக்கு விடுவது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்றுதான் அது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வு இறைவனுக்கு நடக்கிற நிகழ்ச்சி. இறைவனை இன்றைக்கு வணங்குகிற வகையிலே, முருகனை வணங்குகிற வகையிலே அந்த நல்ல நிகழ்ச்சி சிறப்பு நடைபெறுவதை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு வேண்டிய பாதுகாப்புகள், மக்களுக்கான வசதிகள், அடிப்படை வசதிகள் இவைகள் முழுமையாக நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்தின் நிர்வாகம், திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் அத்தனையும் செயல்பட வேண்டும் என்று முழுவதாக விரும்புகிறோம். ஏற்கனவே அமைச்சர் பெருமக்கள் இங்கே தங்களுடைய கூட்டங்களை சில நாட்களுக்கு கூட்டி அதற்கான பணிகளை செய்திருப்பது நாங்கள் பார்க்கிறோம். என்ன பணிகள் செய்திருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையிலே வெளிப்படையான செய்திகள் இன்னும் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. பக்தர்கள் எப்படி வழங்கப்படவில்லை. திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மிக குறுகிய நகராக குறுகிய சாலைகளை கொண்ட பகுதி. பாதுகாப்புகள் கட்டாயம் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே எப்படி திருச்செந்தூர் திருக்கோயில், பன்னிக்கூர் திருக்கோயில் போன்றவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெற எல்லாம் முயற்சி இருக்கிறார்களோ அதனை போன்று இதிலையும் முன்கூட்டியே எங்களுடைய வேண்டுகோளாக நான் பரிசீலிவதற்காக எங்களுடைய வேண்டுகோளாக உரிய பாதுகாப்பினை பொதுமக்களுக்கு வர பக்தர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அடிப்படை தேவைகளை முழுமையாக இன்னும் நிறைவேற்றியதாக தெரியவில்லை. அதோடு கூட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் என்பது முதற்படை வீடு. தமிழகம் முழுவதும் மக்கள் திறந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் திருக்கோயிலிலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் போது அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் மாணவர்கள் உட்பட பணியாளர் உட்பட கலந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய அறிவிப்பு இந்த அரசாங்கம் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் வட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் லோக்கல் ஹாலிடே என்று சொல்கிற அந்த உள்ளூர் விடுமுறையை அறிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் வட்டம் என்பது மிக சிறிய பகுதி. திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் அவனியாவரமாக இருக்கட்டும், நாகமலை புதுக்கோட்டையாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் வரக்கூடியவர்கள் அல்ல. அவனியாவரத்திலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய பாதையில் மட்டும் 15 பள்ளிகள் இருக்கின்றன. 15 அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து திருப்பரங்குன்றம் வர வழியிலே 20 பள்ளிகள் இருக்கின்றன. பல்வேறு நடைமுறைகள் இருக்குன்னு அங்கே இருக்கிற திருக்குறள். ஆக அங்கே இருக்கிற தலைமையில் இருக்கிறவர்கள் சரியாக அதை அறிந்து கொள்ளாமல் இப்பொழுது திருப்பரங்குன்றம் வட்டம் என்பது திருப்பரங்குன்றம் நகரம் மட்டுமே அறிந்து கொள்ள திருப்பரங்குன்றம் திருமணம். ஆகவே மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையை தமிழக அரசு உடனடியாக அறிவித்தாக வேண்டும். ஏனென்றால் மதுரை மக்கள் அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை திருப்பரங்குன்றம் திருக்கோயில் அருகாமையில் இருக்கிற அவர்களுக்கு பழமுதிரை சொல்ல 2 6 படை வீடுகளில் 2 படை வீடுகள் நம்ம அருகாமையில் இருக்கின்றன. ஆக இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுக்கான பணியை உடனடியாக அரசாங்கம் இதனுடைய முடிவெடுத்து முழுமையாக இதனுடனே மதுரை மாவட்டத்திற்கு முழுமையாக குறைந்தபட்சம் மதுரை மாநகராட்சி அதன் அவனியாவரம் புதுக்கோட்டையிலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா வகையிலும் வேறு பகுதி அதன் போய் விடுகிறது. ஏன்னா முதல் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்க சூழ்நிலை 3 வட்டங்களை கொண்ட தொகுதியாக இருக்கிறது. மதுரை தெற்கு வட்டம், மேற்கு வட்டம் என்ற 3 தொகுதியை கொண்டிருக்கிறது. 3 கோட்டாட்சி அலுவலகங்களை கொண்டிருக்கிறது. மதுரை கோட்டாட்சி அலுவலகத்திலும் திருப்பரங்குன்றம் தொகுதி இருக்கிறது. திருமங்கலம் கோட்டாட்சி அலுவலகத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதி இருக்கிறது. மேலூர் தொகுதி, மேலூர் ஆகிய கோட்டாட்சி அலுவலகத்திலும் திருப்பரங்குன்றம் தொகுதியாக 3 கோட்டாட்சி அலுவலகம் 3 வட்டாட்சி அலுவலகம் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியிலே திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை சுற்றி இருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு வட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் உலகம் வைத்திருப்பது ஒரு வகையிலே நியாயமாகாது. இப்போ திருச்செந்தூர் திருக்கோயிலில் சிறப்பாக நடந்தது என்று எல்லோரும் வாழ்த்துகிறோம். ஆனால் அங்கே தூத்துக்குடி மாவட்டம் சொல்லப்போனால் திருநெல்வேலியைச் சேர்ந்த பகுதிகளும் இந்த உள்ளூர் விடுமுறை விட்டிருக்கிறார்கள்.
ஆகவே இதனுடைய அரசின் கவனத்திற்கு உடனடியாக இங்கே இருக்கிற அமைச்சர்கள் கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஏனென்றால் கும்பாபிஷேகம் நல்ல நிகழ்ச்சி நடக்கிற போது நான் பணி சொல்லக்கூடாது என்பதற்காகவே எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பாணியிலே நாங்கள் அதை பற்றி பணி சொல்லாமல் இருக்கிறோம். எந்தவித நிலையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நான் காலையில் பேசிய போது மாவட்ட ஆட்சித்தலைவரும் பரிந்துரை செய்திருக்கிறார் என்பது மாவட்ட அளவில் விடுமுறை பரிந்துரை செய்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரை தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றுதான் நினைத்திருக்கிறேன். ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சர்களும் முடிவெடுத்து, ஏன்னா மதுரை மக்கள் எப்போதும் திருப்பூர் திருக்கோயிலுக்கு அனைவரும் கலந்து கொள்வார்கள். இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை வர வேண்டும் என்றால் அது திருப்பூர் வட்டத்தில் வர மாட்டாங்க. இங்கே இருக்கிற மாநகராட்சி பணியாளர்கள், மாவட்ட ஆட்சி பணியாளர்கள், இங்கே இருக்கிற பள்ளி விடுமுறை தலைவர்கள் அத்தனை பேர் திருப்பூர் கோயிலில் அன்றைக்கி குடமுழுக்கு அன்றைக்கு அதுக்கு வணங்க வேண்டிய எதிர்பார்ப்பார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக தலைமைச் செயலாளரோ முதன்மைச் செயலாளரோ இதற்கான முடிவெடுத்து மதுரை மாவட்டம் முழுவதும் இந்த உள்ளூர் விடுமுறையை அறிவித்துவிட்டு அதுக்கு மாற்று அறிவிப்பு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லாரையும் கேட்டாங்க, அமைச்சர்கள் கூட எல்லாரும் நாங்கள் பரிந்துரை செய்திருக்கோமாங்க. கடைசியில் திருப்பரங்குன்ற வட்டம் என்ற ஒரு குறுகிய பகுதியை மட்டும் உள்ளூர் விடுமுறையாக விட்டிருக்கிறார்கள். ஆகவே இது தேவையில்லாத ஒன்று தான் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த பணி மிக முக்கியமான பணி. அதோடு மட்டுமல்லாமல் மக்கள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே நம்முடைய காவல்துறை ஆணையாளரை தற்செயலாக சந்தித்து வேண்டுகோள் விடுத்தேன். அந்த வகையில் பாதுகாப்பு மிக குறுகிய பகுதிகளாக 3 தெருக்களாக மட்டுமே அந்த திருப்பூர் மலை இருக்கிறது. ஆகவே அந்த பிரதான பொண்ணு ஒரே ஒரு விமானங்கள் ஒரு திருக்கோயிலில் மட்டும்தான் அந்த பூஜை நடக்கும். ஆகவே பார்வையாளர்கள்